அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் அருள்மிகு வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில், திருமானிக்குடி, கடலூர் மாவட்டம். இக்கோவில் சூரிய பகவானால் உண்டாக்கப்பட்டு அவரே பூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது. வாமனபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். வாமன பெருமாள் பூஜித்த போது பிரம்மாண்டமாக இருந்த தன் திருவுருவை சுருக்கி காட்சியளித்த புண்ணியஸ்தலம். சிவனார் வணிகன் ஒருவனை திருடர்களிடமிருந்து காத்து அருள் புரிந்த தலம். மகாபலியை கொன்ற பாவம் தீர வாமனார் திருமால் வழிபட்ட தலம். கோவிலுக்கு எதிரில் உள்ள மலை செம்மலையாக காட்சியளிக்கிறது. வாமனபுரி, இந்திரலோகம், பீமசங்கர சேஸ்திரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் தலம். கிழக்கை நோக்கிய கோயில் கெடில நதி லட்சுமி நதியின் அம்சமாகவும் ஸ்வேத நதி சரஸ்வதியின் அம்சமாகவும் விளங்குகின்றன. சேக்கிலார் வழிபட்ட தலம். மூர்த்தி, தீர்த்தம், வனம், கிரி, நதி சங்கமம், ஆரண்யம், பதிகம் ஆகியவற்றால் பிரசித்தி பெற்ற திவ்ய தலம் இது. உலகிலேயே சிவபெருமான் பூ உலகில் தோன்றி முதன்மை பெற்று விளங்கும் தலம். இதன் பிறகுதான் ஏனைய 1008 திருத்தலங்கள் தோன்றின என்று தல வரலாறு கூறுகிறது. விநாயகரின் வாகனமான மூஷிகம் விநாயகரின் எதிரில் இல்லாமல் அருகில் உள்ளது. நடராஜர் சபை உள்ளது. நடராஜர் திருமேனியில் பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகள் இத்தலத்திற்கு உள்ளது. தலமும் கோவிலும் கெடில நதியின் தென்கரையில் கேபர் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளன. விநாயகர் முதல் சண்டிகேஸ்வரர் வரை அனைவருக்கும் ஆதித்ய விமானம் உள்ளது. ஆலய வழிபாட்டில் முதல் மரியாதை பீமருத்ரருக்கே, அதன் பிறகு சுவாமிக்கும் அம்மைக்கும் நடைபெறுகிறது. இறைவன் எப்போதும் இறைவுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தஜாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது. இத்தலத்தில் கார்த்திகையில் பரணியில் அல்லாமல் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போலவே ரோஹிணியில் தீப தரிசனம் நடைபெறுகின்றன. சோழர் கால கட்டமைப்பிலான கோவில். திருசங்கு மகாராஜா ஹரிச்சந்திரன் போன்ற சூரியகுல வம்சத்தினால் இக்கோவில் சீரமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்தங்களில் உதவி என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 228வது தேவார தலமாகும். மூலவர் தரிசனத்திற்கு செல்லும் வாயிலில் வாமனாவதார வரலாறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஆலய வழிபாட்டில் அர்ச்சனை, தீபாராதனை, பூஜை முதலியன முதலில் பீமருத்ரருக்கே நடைபெற்று பின்னர் சுவாமிக்கு நடைபெறுகிறது. இத்தலத்தில் உள்ள யுகலிங்கங்கள் கஜலட்சுமி, வடுகநாதர், நடராஜர், சப்த மாதர்கள், 63 சன்னதிகள் விசேஷமானவை. சோழ, பாண்டிய, விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் உதவி நாயகர், உதவி மானிக்குழி, மகாதேவர் என்று குறிக்கப்படுகிறது. இந்த கிரி சேத்திரத்தில் மலையில் தீபம் ஏற்றும் போது இறைவனுடைய நெற்றிக்கண் ஒளிர்வது போலவே இருக்கும். இந்த மலைக்கு ஜோதிகிரி, ரத்தனகிரி, புஷ்பகிரி, ஔஷதகிரி என்ற பெயர்களும் உண்டு. திருவோண நாளில் மகாவிஷ்ணு இங்கு ஈசனை பூஜிப்பதாக ஐதீகம் உள்ளது. தலவிருஷம் யுகத்திற்கு ஒன்றாக ஏற்பட்டது. முதல் யுகத்தில் சந்தன மரமும், 2வது யுகத்தில் வாமனன் வழிபட்டதால் விஷ்ணுவுக்காகவும் மகாலட்சுமிக்காகவும் வில்வ மரமும் உள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி நாகத்தை கையில் ஏந்திய நிலையில் வித்தியாசமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் பிரம்மஸ்தலத்தில் 5வது இடமாகவும் ருத்ரஸ்தலத்தில் 7வது இடமாகவும் உள்ளது. இத்தலம் தேவார பாடல்களில் உதவி மானிக்குடி என்று குறிப்பிடப்படுகிறது. வடநாட்டை சேர்ந்த
ருத்ர வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் இத்தலத்தின் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திருடர்கள் அவனிடமிருந்து பொருட்களை கொள்ளையடிக்க முற்பட்டனர். ஆனால் ஈசன் அந்த வணிகனை திருடர்களிடமிருந்து காப்பாற்றி அருள் புரிந்தார். எனவே இத்தலத்திற்கு உதவி மானிக்குழி என்றும், ஈசனுக்கு உதவி நாயகர் என்றும், அம்பாளுக்கு உதவி நாயகி என்றும் பெயர் ஏற்பட்டது. கல்வெட்டிலும் சான்றாக இத்தலம் உதவி என்றே குறிக்கப்படுகின்றன. வாமனபுரீஸ்வரர் கோவில் அகத்திய முனிவர் வழிபாடு செய்துள்ளார். இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது அகத்தியரால் உடனடியாக இறைவனை காண முடியவில்லை. இறைவனை காண்பதற்காக அவர் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாம். இதனால் கோபமடைந்த அகத்தியர் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் அடியில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாமனபுரீஸ்வரர் கோவில் அருகே அகத்தியர் சுயம்புலிங்க கோவில் அமைந்துள்ளது. தலமும் கோவிலும் கெடில நதியின் தென்கரையில் காப்பர் குவாரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ளன. கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்திற்கு 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் செப்பு கவசமிட்ட கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். தெற்கு வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதியும், வடக்கு வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தில் உள்ள பக்கவாட்டு வாயில் வழியே உள்பிரகாரத்தை அடையலாம். இந்த உள்பிரகாரத்தில் விநாயகர், 63 சப்தமாதர்கள், யுகலிங்கங்கள், கஜலட்சுமி சந்நிதிகள் ஆகியவை உள்ளன. உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்புலிங்க உருவில் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு அம்சம், இங்கு மூலவரை நாம் நேரடியாக தரிசிப்பது இயலாது. ஏனெனில் எந்நேரமும் மூலவர் சன்னதியில் திரை போடப்பட்டிருக்கும். இறைவனும் இறைவியும் எப்போதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இது கருதப்படுவதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு திரையிடப்பட்டிருக்கிறது. இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தஜாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது. மேலும் மகாவிஷ்ணு மானியாக, அதாவது பிரம்மச்சாரியாக வழிபடுவதற்கு இடையூறு இல்லாமல் காவலாக பீமருத்ரர் உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. தீபாராதனையின் போது மட்டும் திரையை விலக்கி சற்று நேரம் மட்டும் இறைவனை தரிசிக்க அர்ச்சகர்கள் வாய்ப்பு தருகிறார்கள். அச்சமயம் மட்டுமே சிறிய ஆவுடையார் மீதுள்ள சிறிய சிவலிங்க திருமேனியை தரிசிக்கும் பேறு கிடைக்கும். இறைவனை மறைத்திருக்கும் திரைசீலையில் பீமருத்ரர் உருவம் சித்திரமாக தீட்டப்பட்டுள்ளது. ஆலய வழிபாடுகளில் அர்ச்சனை, பூஜை முதலியன முதலில் பீமருத்ரருக்கே தான் நடைபெறும். பின்னர் அவர் அனுமதி பெற்று மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும். இத்தலத்து முருகபெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். இத்தலத்தில் ஆறுமுக பெருமான் 12 திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தனது தேவியர் இருவரும் உடனிருக்க கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். ஒருமுறை இந்திரன் தாயார் அதிதி தேவி திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் திருத்தலத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டார். அப்போது விளக்கின் சுடர் அணையும் நிலையில் இருந்தது.
அந்த நேரத்தில் பசியால் அலைந்து கொண்டிருந்த எலியின் மூக்குப்பட்டு விளக்கின் திரி தூண்டிவிடப்பட்டதால் விளக்கின் சுடர் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. இது தற்செயலாக நிகழ்ந்தாலும் எலியின் செயலால் மனமகிழ்ந்த இறைவன் அந்த எலியை மறுபிறவில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கச் செய்தார். சிவனின் மேல் பக்தி கொண்டு தர்ம வாழ்வை மகாபலி மேற்கொண்டான். இருப்பினும் அவன் அசுர வம்சத்தவன் என்பதால் தேவர்கள் அவனை அழிக்கும்படி விஷ்ணுவுடன் முறையிட்டனர். விஷ்ணுவும் வாமனராக புல்ல அவதாரம் எடுத்தார். பின்னர் மகாபலியின் யாகசாலைக்கு சென்று 3 அடி மண் கேட்டார். தர்மத்தின் வழி நின்ற மகாபலி அதை தர ஒப்புக்கொண்டான். முதல் அடியால் பூமியையும் 2ஆம் அடியால் விண்ணையும் அளந்தார். 3ஆம் அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்தில் தள்ளி பாதாள லோகத்தை அளந்து முடித்தார். மகாபலி தர்மவான் என்பதால் தர்மம் செய்தவனை துன்புறுத்திய பாவம் வாமனாரை தொற்றிக்கொண்டது. இதையடுத்து அந்த தோஷம் நீங்குவதற்காக திருமாணிக்குழி தலம் வந்தார் வாமனர். அங்கு ஈசனை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றார். இதனால் இத்தல அம்பாளின் திருநாமம் அம்புஜாட்சி என்பதாகும். இருப்பிடம் கடலூர் நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருமாணிக்குழி உள்ளது. கடலூரில் இருந்து கும்மணங்குளம் செல்லும் நகர பேருந்து எண் 14 திருமாணிக்குழி வழியாக செல்கிறது. நடை திறப்பு காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்.